நாம் தமிழர் கட்சி இருக்கு இல்லையா? இந்த கட்சியில ரொம்ப 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 ஒரு முக்கியமான ஒரு பொறுப்புல இருந்த காளியம்மாள எல்லாருக்கும் தெரியும். சில வருடங்களுக்கு முன்னாடி அவங்க வந்துட்டு அவங்களோட ஸ்பீச் ஆகட்டும், நச்சுன்னு அவங்க பேசுறது அண்ட் புள்ளி விவரங்கள் ரொம்ப தெளிவா கையில வச்சுக்கிட்டு, அவங்க வந்து மேடை பேச்சிலே ஆகட்டும், இல்லைன்னா வந்துட்டு வெளியில போய் மக்களை பார்த்து பேசும்போதும், அண்ட் சீமான் கூட போகும்போதும் அவருக்கு பயங்கர பயங்கர ஒரு பக்கம் பலமா இருந்த ஒரு பர்சன் அப்படின்னா அது காளியம்மாள். சோ சமீபத்துல சீமானுக்கும் அவங்களுக்கும் நடுவுல ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு வந்துருச்சு. இதுக்கப்புறமா அவங்க அதுல சர்வை பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சி பத்தி சில விஷயங்கள் கசிஞ்சிச்சு. இல்ல காளியம்மாள் வந்து ஃபர்ஸ்ட் சீமான் கூட தான் ஒர்க் பண்ணிருக்காங்க, அவங்க எப்படி விட்டுட்டு வருவாங்க, சான்ஸ் ரொம்ப கம்மின்னு நினைச்சோம். ஆனா நினைச்சதையும் தாண்டி பியாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு தருணம் தான். சோ காளியம்மாள் அந்த பதவியில இருந்தே விலக்கப்பட்டுட்டாங்களா இல்ல விலகிட்டாங்களா அப்படின்றத இன்னும் அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணலனாலும் அவங்க விலகிட்டாங்க அப்படின்னு ரொம்ப தெளிவா தெரிஞ்சிருக்கு. மார்ச் மாசம் ஒரு ஃபங்க்ஷன் வருது. அந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு இன்விடேஷன் ஒன்று அடிச்சிருக்காங்க. அந்த இன்விடேஷன்ல காளியம்மாளை இன்வைட் பண்ணி சமூக செயற்பாட்டாளர் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. அப்போ கட்சியில அவங்களுக்கு ஒரு பதவி இருந்துச்சு இல்லையா? அந்த பதவியோட பேரை ஏன் போடல? அவங்க நாம் தமிழர் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு அடையாளப்படுத்தி எல்லாத்துலயும் வரும், அது ஏன் இல்ல அப்படின்னு பல கேள்விகள் கேட்கப்பட்டுச்சு. ஆனா இதை பத்தி கேட்கும் போது சீமான் கிட்டயும் போயிட்டு ஒரு முறை கேட்டாங்க, என்னங்க இந்த மாதிரி காளியம்மாள் வந்துட்டு அந்த பதவியில இருந்து விலகிட்டாங்களாமே, உங்க கட்சியில இருந்து விலகிட்டாங்களாமே, இது உண்மையா அப்படின்னு கேட்கும் போது, எங்க கட்சிக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடும் போது எல்லாரும் வருவாங்க, வாங்கன்னு நாங்க வரவேற்போம். நான் போறேன் அப்படின்னு சொல்லும் போது இந்த ஜனநாயக நாட்டுல எல்லாருக்கும் எல்லா கட்சிகள்லயுமே போயிட்டு தொண்டாடுறதுக்கும் பணியாற்றுறதுக்கும் உரிமைகள் இருக்கு. இவரே போனாலும் எனக்கு பிரச்சனை இல்லைன்னு பக்கத்துல இருந்த ஒரு நபரையும் சேர்த்து காமிச்சு எந்த இஷ்யூவும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. சோ இலையுதிர் காலம் மாதிரி இது கலையுதிர் காலம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தங்கச்சியை நான் தான் ஃபர்ஸ்ட் இன்வைட் பண்ணி வாங்க அப்படின்னு கூப்பிட்டு இருந்தேன், என் கூட நல்லா ஒர்க் பண்ணாங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கு வேற விருப்பம் இருந்துச்சுன்னா நம்ம எதுவும் தடுத்து நிறுத்த முடியாது அப்படின்றத ஓரளவுக்கு கிளாரிட்டியா சொல்லிட்டாரு அவங்க இங்க இல்லைன்றத. அண்ட் வெளியே போன காளியம்மாள் இப்போ நீ எனக்கு கூட வந்து ஒர்க் பண்றியா, இந்த கட்சிக்கு வரியா அப்படின்னா பிச்சை புழுங்கள் நிறைய சைட்ல நடக்குது அப்படின்ற மாதிரியும் ஒரு விஷயம். ஸோ டிஎம்கே ஒரு பக்கமும் டிவிகே ஒரு பக்கமும் அவங்கள பயங்கரமா நீ இங்க வா அங்க வா அப்படின்னு இழுக்கிறதாகவும் சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா அவங்க அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப ப்ராப்பரா பேசுவாங்க, மக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஓடுவாங்க, ரொம்ப சின்சியரா ஒர்க் பண்றாங்க. அதையும் தாண்டி அவங்க ஒரு மீனவ குலத்தை சேர்ந்தவங்க, மீனவ பெண்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. எல்லாருக்கும் எந்த பிரச்சனைனாலும் இல்ல வீட்டுல ஒரு சின்ன ஃபங்க்ஷன்னாலும் இவங்களை இன்வைட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டு மக்களோட மக்களா இணைஞ்சு ஒரு பொலிட்டீஷியன் ஒர்க் பண்ற ஒரு பொண்ணு அப்படின்னா அவங்க இவங்க அப்படின்ற ஒரு சூப்பரான ஒரு பேர் காளியம்மாள் வாங்கி வச்சிருக்காங்க. அண்ட் இவ்வளவு நாள் சேர்த்து வச்ச பேரை எங்க எடுத்துட்டு போயிட்டு டெபாசிட் பண்ணுவாங்கன்றது ஒரு பெரிய ஒரு கொஸ்டின். சோ எல்லாத்தையும் தாண்டி நான் இந்த கட்சிக்கு வரணும், இந்த கட்சியில நான் வேலை பார்க்கணும் அப்படின்னா இந்த டிமாண்ட்லாம் இருக்குப்பா அப்படின்னு அவங்க சில விஷயங்கள் சொன்னதா சில விஷயங்கள் வெளியே வந்திருக்கு. அதன்படி பார்க்கும்போது நாகப்பட்டினத்துல எனக்கு ஒரு சீட்டை ஒதுக்கி கொடுக்கணும், நாங்க நின்று வந்து வேட்பாளராக நிக்கிறதுக்கு எனக்கு ஒரு சீட்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரீஜன்ல எனக்கு வேணும்னு கேட்டிருக்காங்கன்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ டிவிகே சைட்ல உங்களுக்கு தேவையான விஷயங்கள் நாங்க பண்றோம் வாங்கன்னு கூப்பிடுறாங்களா, டிஎம்கே பிடிச்சு இழுக்கிறாங்களா, அண்ட் இது ரெண்டுத்துல அவங்க எதை சூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல. அண்ட் மெஜாரிட்டி வந்து ஒரு 60 to 70% டிஎம்கே சைடு தான் காளியம்மாள் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. அபிஷியலா நான் சீக்கிரமா உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிற காளியம்மாள், பட் இந்த கிளாரிட்டி தெரியல, இதுவா அதுவான்னு தெரியல. ஸோ காளியம்மாள் அந்த நாம் தமிழர் கட்சியில இருந்து வெளியேறினதுக்கு பல காரணங்கள் சொல்லப்படுது. சரியான மரியாதை கொடுக்கல, இல்ல ஈரோடுல சமீபத்துல நடந்த ஒரு மீட்டிங், அந்த கட்சி மீட்டிங்க்கு கூட அவங்க வரல. ஏன் வரல அப்படின்னு கேட்கும் போது சக வேட்பாளர்கள் வந்துட்டு அவங்க அவ்வளவு பெரிய ஆள்லாம் இல்ல, அவங்க என்ன வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலேயே ஒரு குற்றச்சாட்டை வைக்கிற மாதிரி சில விஷயங்கள் அப்படின்னு என்னென்னவோ நடந்துச்சு. சோ காளியம்மாள் வெளியேறிட்டாங்க. இப்ப அவங்க இல்ல அப்படின்னாலும் எந்த கட்சிக்கு அவங்க வந்தா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? சில பேர் ஒர்க் பண்றது ரொம்ப பிடிக்கும்ல, இது நல்லா இருக்கும், இவங்க நல்லா பேசுவாங்க, இவங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கும்னு நிறைய விஷயங்கள் தோணலாம். ஸோ இவங்க எங்க வந்தா நல்லா இருக்கும் நம்ம முன்னாடி கேட்ட மாதிரி அதுக்கான ஒரு பதில் சொல்லுங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் பத்தி பேசலாம், எதை பத்தி பேசலாம் இன்னும் நல்லா இருக்கும் இன்னும் டெப்தா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க, நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை.